உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் தேவ சமூகம்னா சந்தோஷம்? அல்லேலூயா. எத்தனை பேர் இன்பமா இருக்கிறீங்க? சந்தோஷம் என்பது வாயினாலும் சிந்தையினால் அளிக்கிறோம். இன்பம் என்பது இருதயத்தை சார்ந்தது. இன்பம் என்பது இருதயத்தை சார்ந்தது. எத்தனை பேர் இன்பமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 1:16 வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 1:16. 1 பேதுரு நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரிசுத்தராய் இருங்கள், அவர் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். நாமளும் மாம்சத்தில் இருக்கிற ஒரு பாவியான ஒரு மனுஷர்கள், மாம்சத்தில் இருக்கிற ஒரு பாவியான மனுஷர்களா இருக்கிறோம். பாவப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் அடிமைகள் சிக்குண்டு அநேக நேரம் அதுல இருந்து வெளியே வந்து உள்ள வந்து மாற்றி மாற்றி தவித்துக் கொண்டு நம்ம இருதயத்தின் துக்கத்தினாலும் வேதனையினாலும் அழுகையினாலும் நம்ம இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிற நாம எப்படி அவரை போல பரிசுத்தமாக முடியும்? அவர் சொல்றாரு பாருங்க, என்னை போல நீங்க பரிசுத்தமாகிறது. அவர் தேவகுமாரன், அவர் கடவுள், அவர் உலகத்தை உண்டாக்கினவர், அவர் எல்லாவற்றையும் செய்தவர், அவர் எல்லாவற்றையும் செய்து எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தவர், நம்மளையே அவர் உருவாக்கினவர். ஆனா அவரை போல நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அவரை போல் நம்ம ஏன் பரிசுத்தமா இருக்க வேண்டும்? நம்ம எப்படி இருக்க முடியும்? அவரை போல் எப்படி இருக்க முடியும்? அந்த பரிசுத்தம் எப்படியாப்பட்டது? அந்த பரிசுத்தத்தின் நடைகள் எப்படியாப்பட்டது? இதெல்லாம் யோசித்து பார்த்தோமானால் அந்த பரிசுத்தம் எப்படியாப்பட்டதுன்னா நம்மளால அந்த பரிசுத்தத்துக்குள்ள வரவே முடியாது. நம்மளால பரிசுத்தத்துக்குள்ள வர முடியாது. நம்ம ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதயத்தோட போவோம். வீட்டுல பார்த்தா ஒரே சண்டை, அந்த பீஸ்ஃபுல் போயிடும். பிள்ளைகள் மேலேயோ இல்ல கணவன் மேலேயோ மனைவியோ யாராவது மட்டும் சண்டை வளைச்சு அந்த பிரசன்ஸே கலைஞ்சு போயிடும். அதை உணர மாட்டாங்க. ஏன்னா சத்ருவானவன் என்ன பண்றான்? இந்த உலகத்துல நம்ம வாழ்றபடினால இந்த பிரபஞ்சம் அவன் கருத்துல வைத்திருக்கிறான். இங்க அநேக பழிச்சொல்கள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு, அநேக கோபங்கள் உண்டு, எரிச்சல்கள் உண்டு. ஆனா இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பாவப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டு நம்ம எப்படி தேவனை போல பரிசுத்தமாக முடியும்? தேவனை போல் பரிசுத்தமாக முடியும்? ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது, ஒரு ஊழியக்காரத்தில் கேட்கும் போது அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, இது ஒரு ஊழியக்காரர் பேசின வார்த்தை. அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, அவர் என்ன சொன்னாரு? ஐயா, நான் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? அவர் கடவுள், நான் எப்படி அவருக்கு ஈக்குவலா பரிசுத்தமாக இருக்க முடியும்? இது ஓரவஞ்சனை போல இருக்குது இந்த வார்த்தை. இந்த வார்த்தையினால எப்படி நான் பலப்பட்டு ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒண்ணு சொல்லி அசிச்சுட்டு, சரி போ, கர்த்தர் உங்களோட பேசுவான்னு சொல்லிட்டார். கர்த்தர் உங்களோட பேசுவான்னு சொல்லிட்டாரா? ஆனா இவர் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லிதான் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, உம்மை போல் நான் எப்படி பரிசுத்தமாவது, உம்மை போல் நான் எப்படி இருப்பது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணினாராம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ தேவன் மேல் நம்ம வைத்த விசுவாசம் பெரிதா இருந்தா அந்த பரிசுத்தத்துக்கு அடையாளமா நம்ம மாறுகிறோம். நம்மளை நீதிமான ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். நீ செய்ய வேண்டியதில்லை, உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்துட்டாரு. அவர் செஞ்சுட்டான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அதை விசுவாசித்தால் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாமளும் மாறுகிறோம் என்று நீங்கள் விசுவாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேலைச்சு, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போ கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் தான் தேவ ராஜ்யத்துல நம்ம பலப்படுத்தும். அதுலதான் நம்ம சேர ஐக்கியம் கொள்ள உண்டாகும். அந்த விசுவாசம் இருந்தா தேவனோடு சேர்கிற விசுவாசம் இருந்ததுன்னா நீயும் பரிசுத்தராய் காணப்படுவாய். தேவனை போல நீயும் பரிசுத்தராய் காணப்படுவாய். அல்லேலூயா. ரோமர் எழுதின புத்தகம் 4:5 வாசிங்க. ரோமர் 4:5 சீக்கிரம் எடுத்து டக்கு வாசிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர்களிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அல்லேலூயா. பாவியை நீதிமானாய் மாத்துகிறவர் யார்? நம்ம எல்லாம் பாவத்தில் இருந்தோம், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருந்தோம். நம்மளை நீதிமானாய் மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. பாவியை நீதிமானாய் மாற்றுகிறவர் மேல் நம்ம விசுவாசம் வைத்தா போதும், நம்மளை அவர் நீதிமானாய் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை பாவத்திலே மறைத்திருந்த சத்துருவை விலக்கி அவர் ரத்தத்தினால மகிமையில கொண்டு வந்த இயேசுவை நம்ம விசுவாசித்தால், எனக்காக தான் அவர் மரிச்சார், எனக்காக தான் உயிரோடு எழுந்தார், இன்னும் எனக்காக தான் சதா காலத்தில் என்னோட கூட இருக்கிறார். அதுதான் விசுவாசம் பலனடைய செய்யும். அல்லேலூயா. அதுதான் தேவ பக்தியை கொண்டு வரும், அதுதான் வைராக்கியத்தை கொண்டு வரும். நாளைக்கு தேவ சமூகம் வெளிப்படும் போது நீ நெஞ்ச நிமிர்த்தி நிற்கலாம். அல்லேலூயா. யாராவது நெஞ்ச நிமிர்த்தி நிற்க முடியுமா? தேவ சமூகத்துல நெஞ்ச நிமிர்த்தி நிற்கணும்னா அவர் மேல் எல்லாவற்றையும் விசுவாசம். குடும்பத்தை காட்டிலும், உணவை காட்டிலும், துணிமணியை காட்டிலும், உலகத்தின் ஐக்கியத்தை காட்டிலும் அவர் தான் முக்கியம் சொல்லி அவர் மேல் விசுவாசம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ரட்சிப்பு அடைந்த போது சர்ச்சைக்கு வர்றதுக்காக ஆண்டவரை குறிச்சு அறிஞ்சிட்டேன். இன்னும் எனக்கு அபிஷேகம் வரல.
இன்னும் அபிஷேகம் வரல. ஆனா தேவன் வல்லமை உள்ளவர். அவர் செய்வின கட்டுகள் எல்லாம் இருக்கிறாரு. அவர் விடுதலை தராரு. அவர் மகிமை உள்ள தேவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அவன் ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்ண சர்ச்சைக்கு வர மாட்டேன். என்னால முடியல நீ போ அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு வர மாட்டேன். என்னால முடியல நீ போகும் போது அவங்க சொல்லுவாங்க நீ வந்துதான் ஆகணும். நீ வரலன்னா நான் சர்ச்சைக்கே போக மாட்டேன். நீ வரலன்னா சர்ச்சைக்கே போக மாட்டேன். வெயிட் பண்ணி கடைசி ஆமே சொன்னா கூட பரவாயில்ல. நீ வா, நீ வந்து அங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி 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 என்ன அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்து அதுல இருந்து மீண்ட உடனே கர்த்தர் அபிஷேகம் எனக்காக ஒரு தூதரை என் மனைவியை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் என்னை கைப்படுறதுக்காக எனக்கு ஒரு அபிஷேகம் வருவதற்காக அந்த வார்த்தைகளை நான் அடிக்க போனாலும் சரி அவங்க அதை தாங்கி கொள்வாங்க. நீ அடிச்சாலும் பரவாயில்ல, நீ சர்ச்சைக்கு வரணும். ஒரு கலாட்டா ஆனாலும் பரவாயில்ல, நீ சர்ச்சைக்கு வரணும் சொல்லி அவங்க அதுல போராடி என்னை கொண்டு வந்து நிறுத்ததுனால கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி ஊழியக்காரர். அது அவங்க இடத்துல வந்த ஒரு விசுவாசம். அவங்க ஜெபித்த ஜெபம். என் கணவர் சாதாரணமா இருக்கக்கூடாது, ஒரு ஊழிய செய்யவரா இருக்கணும். கிறிஸ்தவத்துக்குள்ள சாதாரணமான ஆளா இருக்கக்கூடாது, ஊழிய செய்யவரா இருக்கணும்னு சொல்லி அந்த ஜெபத்திற்காக ஆண்டவர் அடித்தளம் போட ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது எல்லா வகையிலும் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வனாந்திரத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிறார். 40 பேர் 40 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் நடந்து வராங்க. வனாந்திரத்துல நடந்து வராங்க. தேவன் தான் கொண்டு வராரு. தேவன் தான் கூப்பிட்டு போறாரு. மன்னா கூட ஏதோ ஒரு ஆண்டவர் கொடுக்குறாரு. அது ஏதோ ஒரு சின்னதா இருக்குது. அதை எடுத்து சாப்பிடுறாங்க. ஒரே டேஸ்ட் தான் அது. அந்த டேஸ்ட் தான் நாள் முழுவதும், அந்த டேஸ்ட் தான் காலம் முழுவதும். அவங்க நடக்கும் வழியில அந்த டேஸ்ட் தான். ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அதோடைய மகிமை அறிந்து கொள்ளாமல். ஏன்னா அது ஒருவேளை சாப்பிட்டாலே ஒரு சரீரத்துக்கு என்ன வருங்க, தெம்பு வருது. சரீரத்துக்கு இவங்க கால் வீங்காம இருந்தது காரணம் அதுதான். கால் வீங்காம எந்த வியாதிப்படாம நடக்க வைத்தது அந்த மன்னா தான், வானத்தில் இறங்கின மன்னா. ஆனா இப்போ புதிய ஏற்பாடுல வானத்திலிருந்து இறங்கின மன்னா ஒண்ணு இருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து. அது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அதை ருசி பார்த்தோம்னா நம்ம சரீரத்தில் பலவீனமே வராது, வியாதியும் வராது. வனாந்திரத்துல நடந்து வந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, அந்த வெங்காயத்துக்கு ஆசைப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க, வெங்காயத்துக்கு. நாங்க அனுதினமும் இந்த வெள்ளையா ஏதோ ஒன்று கொடுக்குறோம், இதை தான் சாப்பிடுறோம். இதுல என்ன இருக்கு, ஒரே டேஸ்டா தான் இருக்கு. நாக்கே செத்து போச்சு. எனக்கு வந்து காரசாரமா போகணும். என்னது, ஆமா, ட்ரிபிளிகேட் சைடு நீங்க போனீங்கன்னா நைட்ல அப்படியே கடைகள் நிறைய இருக்கும் காரசாரமா. நீங்க அந்த ரோட்ல வந்தாலே நீங்க அப்படியே முடிச்சு போயிருந்தீங்கன்னா நான் சாப்பிடணும். என்னது அப்படின்ற ஒரு எண்ணத்தை சத்து உருவாக்குவான். அப்படி இருக்கும் வசதியா கடைகள் நைட்ல. அதே போல ஜனங்க என்ன பண்ணாங்க, நம்ம எகிப்துல சாப்பிட்டோமே காரசாரமா, சூப்பரா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம், கறி வச்சு சாப்பிட்டோம், இப்படி இந்த கறியெல்லாம் வச்சு காரசாரமா சாப்பிட்டோம். இப்போ அப்படி இல்லையே, ஒரே டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க நாக்கு நாள் செத்து போக இங்க கொண்டு வந்து சொல்லு மோச இடத்துல கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, இந்த ஜனங்களுக்கு கறி தாங்கப்பா. ஆண்டவரை மோச கேட்கும் போது மோசமே யோசிக்கிறாரு, இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி கறி கொடுப்பாரு ஆண்டவர், இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி கறி கொடுப்பாரு. ஒரு ஊழியக்காரர் அழகா சொன்னாரு, இந்த ஜனங்களுக்கு கறியை கொண்டு வரணும்னா நல்லா இந்த பிளான் போட்டு ஒரு ரோடு இல்லாத ரோடு போட்டு வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர மாதிரி நல்ல படிப்பு படிச்ச கிட்ட ஒரு பிளானை கொடுத்தோம்னா அவன் போடுவான் பாரு திட்டங்க கறி எடுத்து இருக்குது. முதல்ல ரோடு போடுவான். அந்த பாலைவனத்துல என்ன பண்ணுவான், ரோடு போடுவான். அதுக்கு தேவையான வண்டிகள் அரேஞ்ச் பண்ணுவான். இவன் பண்ணது எல்லாத்தையும் பணத்தாலே ஜனங்க செதுக்கணும். இத்தனை வருஷம் வருஷக்கணக்கில் ரோட போடணும். ஆனா ஆண்டவர் கறியை கொடுக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணா, கறியை கொடுக்கணும். ஜனங்க இச்சிட்டாங்களே, ஆசைப்பட்டுட்டாங்களே, ஆண்டவர் கறியை கொடுக்கணும். கறியை கொடுக்கணும் போது மோசே தேவனிடத்துல கேட்கும் போது மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ, இன்னத்தையே விசுவாசம் இல்லாம இருக்க, நான் எல்லா காரியத்தையும் செய்வேன், நீ விசுவாசத்தோட இரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழ்காற்று வீசி காரையை கொண்டு வந்து ஆண்டவர் நிரப்பினார். எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போகாதபடி அவரிடத்திலே செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு விசுவாசம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அருமையா, நல்ல உற்சாகமா இருக்கு. ஆச்சரியமா கவனிக்கிறீங்களா இல்ல மந்தமா இருக்கீங்களா? அது எனக்கு புரியல. ஆச்சரியமா கவனிக்கிறீங்களா இல்ல மந்தமா இருக்கீங்களா? அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆச்சரியமா வரும். மந்தமா சொன்னா எங்களுக்கு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மனசு உள்ளவங்களா இருக்காங்க. உண்மையா சொல்லுங்க, ஆச்சரியமா இருக்கீங்களா மந்தமா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்லா சூப்பரா இருக்குது, கொஞ்ச நேரம் விட்டாலும் நல்லா தூங்கிடலாம் போகுது. ஏபி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு கத்துறாரு, கத்திட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு நம்ம போயிடுவோம். போன உடனே முதல்ல ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். அப்புறமா வீட்டம்மா எழுப்பி மதியம் சாப்பாடு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைப்போட உட்காந்துருக்காங்க. அந்த நினைப்பு நம்மள அழிவி கொண்டு போகும். நினைப்பு உட்காரனா எப்படி உட்காரனா, வானத்துல இருந்து பொழிக்கிற மன்னா இறங்கி வந்த இயேசுடைய வார்த்தையை நான் ருசி பார்க்க வேண்டும். அந்த வார்த்தையினால நான் பலன் அடைய வேண்டும். அப்புறமே விசுவாசம் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை எதுக்கு சொல்றேன்னா, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல. அப்ப அதை நான் விசுவாசித்தேன். ஆனால் எல்லா விதத்துக்கும் அவர் மேல் விசுவாசமா இருந்து ஜெயத்தை எடுப்பேன். நானு ஜெயத்தை எடுப்பேன். குடும்பத்திற்குரிய காரியங்களில் நான் ஜெயத்தை எடுப்பேன். அந்த ஜெயத்தை ஈஸியா எடுக்கும்படி ஆண்டவரிடத்துல நான் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தேனா அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிப்பேன். அது நடக்கும். எப்ப நடக்கும்? ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே, அதன் காலத்திலே நேர்த்தியா செய்கிற தேவனால எல்லாம் செய்ய முடியும். இப்ப உடனே நடந்தாகணும்னா அது நடக்காது. தேவ சமூகத்துல உடனே இன்னைக்கே நடக்கணும்னா அது நடக்காது. ஆண்டவர் மந்திரவாதி கிடையாது.
அவர் உலகத்தை உருவாக்கி காலங்களை நிர்ணயித்த தேவன். ஒன்னாவது காலம், இரண்டாவது, மூணாவது, நாலாவது சொல்லி 7 நாட்களை ஒட்டி பண்ணி நேரங்களை உண்டு பண்ணி பகலும் இரவும் பிரித்த ஆண்டவர் ஏற்ற காலத்துல ஏற்றதை செய்யலாம் முடியாம முன்கூட்டியே உனக்கு கொடுத்த அந்த காலத்தின் பிரயோஜனத்தை நீ புரிஞ்சிக்க மாட்டேன், அதனுடைய மகிமையை தெரிஞ்சிக்க மாட்டேன். ஈஸியா உனக்கு கொடுத்தா அதனுடைய மகிமை உனக்கு தெரியாது. ஈஸியா உனக்கு கொடுத்தா சில பேர் உடனே ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா அப்படி விட்டுருவாங்க. அவன் வந்து பிடிங்கி விடுவான். அவன் வந்து ஏன்னா அந்த மகிமை தெரியல. நல்லா அடிபட்டு சோர்ந்து போய் பணம் தானா முக்கியம், பணம் தேவன் கொடுத்தாருன்னா நான் மீத எடுத்து மிச்சம் வைப்பேன், கர்த்தருக்காக கொடுப்பேன் அப்படின்ற மனப்பக்கம் வரும்போது கர்த்தர் கொடுப்பாரு. அப்ப அது வரும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். அது வரும்போது ஆமா. இப்போ திடீர்னு ஒரு கோடி ரூபாய் கையில வந்துச்சுன்னா போவான், ஒரு மாசத்துக்கு தேவையான சரக்கு வாங்கி வீட்டு வச்சுருவான். முதல்ல குடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் சேர்த்துப்பான். அவனுக்கு குடியை வாங்கி கொடுக்காம அது மட்டும் இல்லாம குச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கையில 1000 கொடுத்துருவோம். வச்சுக்கோ நல்லா இவர் போற இடத்துல ஆஹா ஓஹோ இவரை உயர்த்தணும். அந்த 1 கோடி ரூபாய் 10 நாள் காலியாப்படும். அதுக்கப்புறம் கூட சுத்தி இருந்தவரை அவனை விட்டு போயிடுவான். சுத்தி இருந்தா அவனை விட்டு போயிடுவான். அந்த பணத்துடைய அருமை தெரியல, உழைப்போட அருமை தெரியல. அதனால என்ன ஆகுதுன்னா கர்த்தர் அதுக்குரிய நாளை வைத்து அதுக்குரிய நேரங்களை வைத்து அதற்கு ஏற்றா போல ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் நினைத்த திட்டத்தை அந்த பணத்தை வைத்து செய்யும்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அநேகருடைய உழைப்பு அப்படிதான் வெறியமாயிடுது. ஆசீர்வாதம் அப்படிதான் அப்படியே ஓட்ட போயிட போட்ட மாதிரி போயிட்டே இருக்குது. அல்லேலூயா. இது கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குது. ரோமர் எழுதின புத்தகம் 10:2 வாசிங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். பாருங்க பவுல் சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க. தேவனை பற்றி உங்களுக்கு வைராக்கியம் உண்டு, அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். உங்களை குறித்து சாட்சி சொல்றான். ஆகிலும் அது என்ன தேவனுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. தேவனுக்கேற்ற வைராக்கியம் இங்க ஆனாலும் சொன்னால அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனாலும் சொன்னால அங்க ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனாலும் உங்களிடத்துல தேவனுக்கேற்ற வைராக்கியம் இல்ல. தேவனுக்கேற்ற வைராக்கியம் என்னன்னா விசுவாசம், அவர் மேல் கொள்ளுகிற விசுவாசம், அவரோடு இருக்கிற விசுவாசம், அவர் தான் முக்கியம் சொல்லி வாழ்ற விசுவாசம். இந்த ஐக்கியம் இல்லாதனால உங்களிடத்துல வைராக்கியத்தை நான் பார்க்கிறேன். என்ன வைராக்கியம்? அக்கினி சூழல் பக்கத்துல போறவர்கள் இருக்கும் அந்த வைராக்கியம். அக்கினி சூழலை இறங்கும் போது இருக்காது. ஏன்னா அது சுயநலமா மாறிடும். அதுல இறங்கும் போது தேவன் என்னோட தான் இருக்கிறார் நான் விசுவாசித்தேன்னா அது இறங்கிடுவாங்க. அந்த வைராக்கியம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவனுக்கு ஏற்ற வைராக்கியம். இந்த வைராக்கியம் என்னன்னா எதை உறுதிப்படுத்துதுன்னா அவர் சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சதா காலங்களில உன்னோடு இருக்கிற சொன்ன அந்த விசுவாசத்தை வைராக்கியப்பாரு. அந்த விசுவாசம் அவர் என்னோடு தான் இருக்கிறாரு, என் பக்கத்துல தான் நிற்கிறாரு, என் கூட எப்பவுமே பேசுவாரு. அடிக்கடி தேவன் பேச மாட்டார். அவரோட கொஞ்சம் சும்மா பேசிட்டே இருக்க மாட்டார். சும்மா பேசுறது உட்காரும் போதெல்லாம் பேசுறது சத்துரோட வேலை. தேவன் வந்து ஏற்ற நேரத்துல பேசுகிற வார்த்தை அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அது உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். அவருடைய வார்த்தை காதல் ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணினது. அந்த வார்த்தை எனக்குள்ள வந்துச்சுன்னா இந்த அவயங்கள் சரீரங்கள் நரம்புகள் எல்லாம் அடிமையாயிடும். அல்லேலூயா. அடிமையாயிடும். அவருக்கு அவரையே பற்றி கொண்டாயிடும். அப்போ என்னுடைய சுய உணர்வுகள் இருக்கு பாரு, தேவனுக்கு ஏற்ற விசுவாசம் இல்லாம இருக்கிற பாரு, அது வந்து என்னுடைய சுய உணர்வு தாங்க. உணர்வு தான் அதிகமா மேன்மை பாராட்டும். அந்த உணர்வு தான் எனக்கு அதிகமா பேசிக்கொண்டே இருக்கும். தேவன் பேசுகிறார், தேவன் உணர்த்துகிறார், தேவன் செய்கிறார் சொல்லி அதிகமா உணர்த்தி கொண்டே இருக்கும். அதிகமா எல்லாருடைய பார்வைக்கு தான் இருக்கும். ஒரு அசைவு அப்படி போச்சுனாலே உங்களோட ஆவி சரியில்லை நடக்கும். தேவனுடைய வார்த்தையை உற்று கவனிக்கணும். என்னது? உற்று கவனிக்க வேண்டும். அப்படி கவனிச்சாதான் அந்த வார்த்தையில நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு மகிமை வரும், என்னை திடப்படுத்தும், என்னை உயிர்ப்பிக்கும், என்னை வல்லமை உள்ளவனாய் மாற்றும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில பிரியமா இருக்கணும். கர்த்தர் அதுக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகிலும் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்ல, தேவனை அறிகிற அறிவின் வைராக்கியம் இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா இந்த பூமியையே மகிமை அற்று போயிருந்த இந்த பூமியையே அவர் என்ன பண்றாரு? சொந்த பலி, அவருடைய சரீரத்தை பலியா கொடுத்து நீதி விலக செய்கிறார் இந்த பூமியில. நான் சொல்லுவேன் என்னோட நீதி என்ன? நான் எங்க அம்மாவை, அந்த பையனை, இந்த ஐயாவை ஒரு காசு கொடுத்து ஏமாற்றிட்டாங்க, இதுதான் என்னுடைய நீதி. அவங்க சும்மா விடாது, அவங்க அழிச்சிடும், இதுதான் என்னுடைய நீதி. இது என்னுடைய சுயநீதி, இது என்னுடைய சுயநீதி. இது நீதி ஆகாது. நீதி என்ன தெரியுமா? பாவத்தில் அற்று போயிருந்த, பாவத்தில் விழுந்த இந்த பூமியை மறுபடியும் பரலோகத்திற்காக திருப்பி கொடுத்தார். அதுதான் நீதி. அதுதான் நீதி, வேற எதுவும் நீதி கிடையாது. நம்ம பாவத்தில் இருந்தோம், இன்னைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டா இதுதான் நீதி. இந்த நீதியை செய்தவர் ஒருவர் இருக்கிறார், அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய நீதியை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தமாக்கினாரே, அதனால நான் பயத்தோடு வாழ்ந்து அவர் மேல் விசுவாசமா இருந்தேன்னா தேவனை போல நானும் பரிசுத்தமா மாறிடுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு காது உள்ள போகுது? எத்தனை பேருக்கு இருதயத்துல போயிடுச்சு? அல்லேலூயா. இருதயத்துல போனா மாறிடுவாங்க. இருதயத்துல போனா, காது உள்ள போனா மாற மாட்டாங்க. அடுத்தது வேற வார்த்தை வரும், அதுக்கு மேல அப்படியே ஆகி போகும்.
இருதயத்தில் காது உள்ள போய் இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும். இருதயத்தில் கிரியை செய்வது மாத்திரமல்ல, அழகா ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. ரோமர் புத்தகம் 10:10 வாசிங்க. இந்த வசனத்தை பாருங்க, அழகா சொல்லுவாங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கைப்படும். பாருங்க, நீதி உன் இருதயத்தில் விசுவாசம் வந்துச்சுன்னா நீதி உண்டாயிடும். நீதி உண்டாயிடும். ஆனா அந்த நீதி ரட்சிப்பாய் மாறணும்னா நீ என்ன பண்ணணும்னா வார்த்தையினால பேசணும், வைராக்கியம் கொள்ளணும், இயேசுவோடு எழுப்பி வரணும். அதுதான் ரட்சிப்பே. அதுதான் நான் நீதி மட்டும் பெற்றுக்கொண்டா போதாது, என்னிடத்துல ரட்சிப்ப வேணும். என்னிடத்துல அப்ப நான் செய்த மாத்திரம் இல்ல, நான் சொல்றதும் ஆகணும். நான் சொல்லி அதை செய்யணும். கர்த்தருக்காகவே வாழணும். அவரையே விசுவாசித்து இருக்கணும். அவர் மேலே விசுவாசமா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னை காப்பாற்றுவார். எல்லா சூழ்நிலையும் அவர் என்னை உயர்த்துவார். எல்லா சூழ்நிலையும் என்னை விடுவிப்பார். எல்லா சூழ்நிலையும் நான் நினைப்பேன். சில நேரங்கள்லாம் சத்ருவானவர் முழுமையா நெருக்கும் போது, சூழ்ந்து வரும்போது நான் ஒரே வார்த்தை நினைப்பேன். அந்த வேதனை வரும்போது உடனே எனக்குள்ள ஆவியானவர் பேசுறாரு, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அவைகள் ஒன்றும் செய்யாது, அவைகள் ஒன்றும் செய்யாது. அப்படியாப்பட்ட ஒரு உணர்வை நமக்குள்ள ஆண்டவரை வைப்பார். அப்படி வைக்கிறானால அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், உள்ள இருந்து அறிக்கை பண்ணணும். வார்த்தையை உள்ள இருந்து அறிக்கை பண்ணணும். சத்ருவானவர் என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என் மேல ஒன்னும் அதிகாரம் எடுக்க முடியாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இதோ சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னாரு. அவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு, அவர் என் கூட தான் இருக்கிறார். நான் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தாதான் தேவனை போல பரிசுத்தராக மாற முடியும். நம்ம பரிசுத்தராக மாறினாதான் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். பிதாவை வெளிப்படும் பொழுது நம்ம நெஞ்ச நிமிர்த்தி நிற்கலாம். பரிசுத்தராய் மாறும் பொழுது அல்லேலூயா. சுயநீதிக்காக ஓடாமல், சுயநீதி நான் சொல்லுகிறது தான், நான் செய்கிறது தான், நான் பண்றது தான். இதுல என்ன பண்ணாலும் கூட வசனத்தை சேர்த்து வச்சுப்பாங்க. அவங்க செய்து அவங்க பண்றது, அவங்க சொல்றதுக்கு வசனத்தை கோர்வை பண்ணி விட்டுருவாங்க. அது தவறான காரியம். கர்த்தருடைய நீதி என்பது என்ன? நான் சொல்றது என்னுடைய நீதி ஒண்ணுமே கிடையாது, அவருடைய நீதி. நான் படுற கஷ்டம் ஒண்ணு நியாயம் கிடையாது, நீதி கிடையாது. நான் செய்யற காரியம் ஒண்ணு நியாயம் கிடையாது, நீதி கிடையாது. கர்த்தர் ஒன்னே ஒண்ணு செய்தா பாருங்க, அதுதான் இந்த பூமியில நீதியா இருக்குது. அந்த நீதியை தான் நான் பின்பற்றுவேன். என்ன பின்பற்றணும்? என் சுயங்களை வெறுத்து நான் அவர் பின்னாடி போனாதான், அவர் மேல் விசுவாசத்தை வைத்தாதான் நான் சீசராய் மாற முடியும். அந்த சீசராய் மாறினாதான் பரலோகத்துக்கு வர முடியும். சீசரா மாறினாதான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். மற்றபடி கையை தட்டிட்டு ஏந்து போறதுக்கு அல்ல ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, அவரை போல பரிசுத்தராய் மாற வேண்டும். அவரை போல பரிசுத்தராய் நீங்க இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படின்னா, விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பார். நான் விசுவாசிக்கிறேன், அவர் நீதிமானாய் மாற்றுகிறார். அவர் நீதிமானாய் மாற்றினாலும் நான் நித்திய ஜீவனுள்ள பிழைத்திருப்பேன். அல்லேலூயா. நித்திய ஜீவனுள்ள பிழைத்திருப்பேன். கர்த்தர் சமூகத்துல நீங்க இதை வேண்டி அதை வேண்டி மட்டும் தயவு செய்து வராதீங்க. இதை கூட அதை கூட மட்டும் கேட்காதீங்க. உன் காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உன் அசைவுகள் எல்லாம் அவர் தெரிந்திருக்கிறார். நீ இருதயத்தில் பேசும் பொழுது அந்த வார்த்தை உருவாவதற்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நீ அடுத்தது என்ன பேச போறேன்னு அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் தெரிஞ்ச தேவன் நீ பல கஷ்டத்தை அவர் தெரியாதா? எல்லாமே தெரியும். உன் பக்கத்துல தான் இருக்காரு, உன்னை நெருக்கி தான் இருக்கிறாரு, உன்னை சுற்றி தான் இருக்கிறாரு, உன்னை பார்த்து தான் இருக்கிறாரு, நீ பேசுகிறத கேட்டு தான் இருக்கிறார். நீ செய்கிற ஒரே காரியம், இவை எல்லாம் என்னை சுற்றி நடக்குது விசுவாசமே. இவை எல்லாம் என்ன பார்க்கிறாரு, என் பக்கத்துல நிக்கிறாரு, என்னை சுத்தி இருக்கிறாரு, அவன் செவி நான் பேசுறதை கேட்குது. இதுனால விசுவாசம் வை. அதுதான் யோவான் சார் சொல்றாங்க, அருகாமையில் இருக்கிறவரை விசுவாசத்தோடு அவரை பாரு, அவருக்காக வாழு, அவருக்காக பயந்து. அல்லேலூயா. அப்ப அவர் ஜீவனுள்ள தேவன்னா நான் பார்க்கும்படி தான் அவர் இருக்கிறாரு, நான் பேசுறதை கேட்கும்படி தான் அவர் இருக்கிறாரு, என்னை பார்க்கறாங்க தான் அவர் நிற்கிறாரு, என்னை சுத்தி நெருக்கி தான் இருக்கிறாரு, நான் படுற கஷ்டத்தை அவர் கவனித்து தான் இருக்கிறாரு, என் உள்ள திரிகளை அவர் அறிந்து தான் இருக்கிறாரு. அப்ப உள்ள திரிகள்லாம் அறியணும்னா அப்ப நான் உள்ள புறமா மாறி இருக்க வேண்டும். அப்ப இருதயம் பேசுகிற வார்த்தை, இருதயம் விசுவாசிக்க வேணும். பேசுற வார்த்தை ரட்சிப்பு உண்டாகும்படி பேச வேண்டும். எப்படி ரட்சி? விசுவாசத்தோடு பேச வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நான் பேசினேன், ஆனால் கர்த்தருடைய சாயலாய் நான் மாறுவேன். அவரே இல்லாம வேற எதுவுமே கிடையாது. அவர் தான் எனக்கு முக்கியம். அவர்கிட்ட சொல்லித்தான் நான் செய்வேன், அவர்கிட்ட சொல்லித்தான் நான் பண்ணுவேன். அவர் தான் எனக்கு கொடுப்பார், அவர் தான் என்ன ஆசீர்வதிப்பார். நான் இந்த குறைக்காக, இந்த கஷ்டத்துக்காக நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அவருடைய நாமத்தை துதிப்பாடுவேன், அவரை உயர்த்துவேன். ஏன்னா அவர் எப்போது என்னோட கூட இருக்கிறாரு. இந்த உலகத்துல நீதி விலக செய்தாரு, இந்த உலகத்துல மகிமையை அற்றுக்கொண்டு மகிமையில கொண்டு வந்தாரு. ஏன் நிமித்தமா செத்து போன எல்லா மகிமையும் மறுபடியும் அவர் உயிர்ப்பித்து அவர் கொண்டு வந்து சேர்த்தாரு இந்த பூமியில. அதுதான் தேவன் நீதி. அந்த நீதிக்காக நான் வாழ்வேன். அந்த நீதி என்ன செய்ய சொல்லுதோ அதுக்காக நான் பேசுவேன். அதுதான் விசுவாசத்தின் பலன். அதுதான் பக்தி விருத்தியை கொண்டு வரும். நம்ம பேசுறது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பேசுறதை மட்டும் கேட்பாங்க. வீட்டில் போனா அவங்களோட வாய் இயேசு குறிச்சு அறிக்கை பண்ணாது, சண்டைகள் தான் இருக்கும். அவங்க சுயமா தான் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே அவங்களுடைய பலத்தை நாடியே இருக்கும், அவங்க சரீரத்தை நாடியே இருக்கும், அவங்க மூளையை நாடியே இருக்கும், அவங்களுடைய பணத்தை நாடியே இருக்கும். இதெல்லாம் நான் சுயநீதியா இருக்கும். இதெல்லாம் சுயநீதியா இருக்கு. இந்த சுயநீதி மேல நீ சார்ந்தையானால் நீ மரித்து போவாய், உன் ஆத்மா நஷ்டமாகும். அப்போ கர்த்தருடைய நீதியை நான் வரணும்னா அவர் எனக்காக
அவர் எனக்காக மறுபடியும் உயிர் தெரிந்து என்னோட கூட இருக்கிறார். அவர் என்ன பார்க்கிறார், அவர் என்ன பேசுகிறதை கவனிக்கிறார், என்னை சுத்தி நெருக்குகிறார். இதை நான் விசுவாசித்து அனுதினமும் வாழ்ந்தேனால் கர்த்தரோடு நீ பலப்படுவாய், அவர் சாயலாய் நீ மாறுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ரோமர் 10:10 வாசிங்க. நீதி உள்ள இருதயம் விசுவாசிக்கும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்ப எத்தனை பேர் விசுவாசமா இருக்கீங்க? ஹalleluya. எத்தனை பேர் ரட்சிப்பு உண்டாக வாயினால இருக்கீங்க? அதுக்கு கொஞ்சம் பேர் தான், கம்மி பேர் தான். இப்போ நம்ம அதை மாத்திக்கணும். இப்போ அதை மாத்திக்கணும். ரட்சிப்பு உண்டாக நம்ம அறிக்கை பண்ணலாம். நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா விசுவாசம் குன்றி போயிடும். விசுவாசம் எப்படி குன்றி போனா, வேதனை வரும்போது, சோதனை வரும்போது, பலவீனம் வரும்போது குன்றி போயிடும். அந்த விசுவாசம் குன்றி போகாம இருக்கணும்னா நான் ரட்சிப்பு அடையணும். நானு ரட்சிப்பு அடையணும். அப்படி ரட்சிப்பு அடைந்தா நான் 2 காரியமும் நடந்தாதான் தேவனுக்குள்ளாக நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா. அப்ப இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு விஷயத்துல அடிமையா மாறிடுவோம். ஆண்டவரே விசுவாசிப்போம். ஆண்டவரை காட்டிலும் சாப்பாட்டுல அதிகமா நாட்டம் வந்துடும், இல்ல ட்ரெஸ் இல்லைன்னா வீடு வாசல் சம்பாதிக்கிறதுல அதிகமா நாட்டம் வந்துடும், இல்ல கூட இருக்கிறவங்க மேல அதிகமான அன்பு வந்துடும். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவரை காட்டிலும் அதிகமாக ஏற்பட்டுடும். அல்லேலூயா. ரட்சிப்புன்னு ஒண்ணு வந்தாதான், அந்த ரட்சிப்பு ஏன் வருது அப்படின்னா, அந்த ரட்சிப்பு தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாற்றும், உன்னை ஜெயிக்கிறவனாய் மாற்றும், உன்னை ஜெயிக்கிறவனாய் மாற்றும். எந்த சூழ்நிலையில எந்த மனுஷன் எதிர்த்து வந்தாலும் அந்த ரட்சிப்பு தான் தைரியமா நிக்க வைக்கும். அந்த ரட்சிப்பு தான் வைராக்கியத்தை காண்பிக்கும். எந்த நேரமா இருந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரும். குடும்பமா வருகிற, குடும்பமா சேர்ந்து நிற்கிற ஒரு வைராக்கியம், அந்த ரட்சிப்புன்னு ஒண்ணு வரும்போது தான் அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வரும். அல்லேலூயா. அப்ப இருதயத்தை இருந்து பேசுற வார்த்தை, அப்பதான் இருதயத்தின் நிறைவோ வாய் பேச சொல்லுவாங்கல்ல. அப்ப இருதயத்துல விசுவாசம் வந்துச்சுன்னா இப்ப என் வாய் என்ன பண்ணணும்? அறிக்கை பேச ஆரம்பிக்கணும். வைராக்கியத்தோடு பேச ஆரம்பிக்கணும். கர்த்தர் என்னை கண்டு கொண்டிருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன விசாரிக்கிறார் தேவன் அப்படின்னு சொல்லி அது மேல விசுவாசத்தை வைத்தோம்னா நமக்குள்ள பக்தி வைராக்கியம் உண்டாகும். நமக்குள்ள பக்தி வைராக்கியம் உண்டாகும். யோவான் 20:29 வாசமானா தோமா பார்க்கிறதைக்கு தான் விசுவாசித்தார். ஆனா இதை காட்டில இதற்கு பின்பாக ஒரு கூட்டம் வரப்போகுது, காணாதவைக்கு விசுவாசிப்பார்கள். அந்த கூட்டம் யாரா நம்பி சொல்றாரு? ஆண்டவர் நம்மளை நம்பிதான் சொன்னாரு அந்த வார்த்தையை, நம்மளை நம்பிதான். ஆனா அதுக்கு பாத்திரமா நம்ம இருக்கிறோமா? காணாத ஒருவரை விசுவாசிக்கிறோமா? அந்த காணாத ஒருவரை வைராக்கியமா விசுவாசிக்கும் போதுதான், அந்த விசுவாசத்துல ஒரு பயம் வரும்போதுதான் நீ அவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா. நம்ம காணாத ஒரு கூட்டம் நம்மளை பார்த்தா சொல்றாரு ஆண்டவர் தோமா கிட்ட. அந்த தோமாவோட சமாதி இங்கதான் இருக்குது. அவரே எது கேள்வி கேட்பாரு வருகையில். அவரே எது என்ன பண்ணுவாரு? நான் தான் இயேசுவை பார்த்து விசுவாசம், உங்களுக்குலாம் அவ்வளவு பெரிய கிருபை கொடுத்துருக்கிறாரு, நீங்க விசுவாசிக்கலாம்ல அப்படின்னு அவர் கேள்வி கேட்பான் தோமாவை. அப்போ தோமாவுக்கு அப்புறம் வருகிற நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? காணாதவர்களை விசுவாசிப்பார்கள். ஆனா அவரை காட்டிலும் நம்ம தான் பாக்கியவான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. உன்னை காட்டிலும் நம்ம தான் பாக்கியவான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம ஆழமா கடந்து போகாம நிற்கிறோமானால் நம்ம என்ன பண்றோம்? காண்கிறதை நினைச்சுதான் வாழ்ற வாழ்க்கையா இருக்குது. பார்க்கறத நினைச்சுதான் பயந்து ஓடுறோம், பார்க்கறத நினைச்சுதான் தேவைகள் நினைக்கிறோம், பார்க்கறத நினைச்சுதான் இது இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் என் அறிவுக்கு ஏற்ற, என் புத்திக்கு ஏற்றவைகள். ஆனா அது ஒண்ணும் பிரயோஜனம் மற்றது எல்லாம் ஒண்ணுதான் செய்யாது. ஆனா பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறது காணாதவைகள் விசுவாசிப்பதுதான். உன் பக்கத்துல ஒருத்தர் நிற்கிறார், அவரை விசுவாசிப்பதுதான். அதுதான் உன்னை நிரந்தரமா நிலை நிற்கும், இந்த பூமியில ஜெயம் எடுக்க வைக்கும், பரலோகத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசித்தா என்ன கிடைக்கும் நமக்கு? ஏதாவது கொடுத்தாதான் நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம்ல. ஆல்ரெடி ஆண்டவர் கொடுத்தாரு, சிவனே கொடுத்தாரு, அதை எதிர்பார்க்கணும். சரி, நான் உண்மை விசுவாசித்தா நீர் எனக்கு என்ன தருவி? இந்த வார்த்தைக்கு தான் நம்ம ரெடியா இருக்கும். பேரு கேட்கறது போல இல்ல. நீ உலகத்தை ஜெயிச்சிட, பாவத்துல இருந்ததெல்லாம் பரிசுத்தமாக்கிட்டீங்க, ஓகே சூப்பர், எனக்காக எல்லாமே பண்ணிட்டீங்க, அதை விட்டுங்க. இப்ப நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு என்ன தெரியுங்க? இன்னும் நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் மாம்சத்துக்கு தான் ஓடியா, மறுபடியும் மாம்சத்துக்கு தான் வரும். அப்படிலாம் சொன்னாதான், அப்படிலாம் கேட்டாதான், அவங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்தாதான் உடனே நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 2 வாரம் எக்ஸ்ட்ரா வரும் பிள்ளைகளுக்கு. அதுக்கப்புறம் நின்றோம். அடுத்தது ஒன்று வச்சிருக்கிறேங்க, இது வரணும், இது வந்தாதான். அவர் சிறுவையில ஜீவனே கொடுத்துட்டாரு, எல்லா ரத்தத்தையும் செஞ்சுட்டாரு. மாயாடி அந்த ஒண்ணு நல்ல பொண்ணை உட்கார வச்சுக்கிறாரு. மோசமா இந்த நினைவெல்லாம் நல்ல பரிசுத்தமா மாத்தி வச்சிருக்கிறாரு. அது பொண்ணா இது, ஐயோ இது பையனா இது சொல்ற ஊர்ல உனக்கு கையெழுத்து கும்பிடுற அளவுக்கு, ஸ்தோத்திரம் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இது ஒரு பெரிய ரட்சிப்பா தெரியல. ஆனா எனக்காக என்ன கொடுப்பீர் அப்படின்னு தான் வந்து உட்காரும். நம்ம இருதயம் அப்படித்தானே இருக்கு இல்ல? அப்ப ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதத்தை தருவாரு. அல்லேலூயா சொல்லலாம். ஆமா, அதுக்கு மட்டும் நல்லா வரும். அல்லேலூயா. அது கூட கேட்டாதான் தரீங்க. சரி, ஓகே சார், சரணாகி கொடுக்கலாம். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர் எப்படி கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அளவில்லாம. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் சேர்த்து சத்துருவாங்க பிடிக்கலாம். என்ன பண்ணா? அப்படியே சன்னதிகள் வழிமுறை. ஆபிரகாமிடத்தில் விசுவாசம் இருந்தது, அவன் சன்னதிகள் இருந்தது. அப்படியே வரும்போது ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கப்புறம் வரும்போது என்ன ஆகுதுன்னா ரெட்ட மனசோடு வாழ ஆரம்பிச்சாங்க.
விக்கிரகத்தையும் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க, உலகத்தார் கூட கலந்துட்டாங்க. அப்ப அந்த ஆசீர்வாதம் அப்படியே தரப்பட்டுச்சு. அந்த ஆசீர்வாதம், சில ஆசீர்வாதங்கள் வந்தாலும் அதை என்ன பண்றான், கெட்ட செய்கையினாலே வித்து போட்டுறான் சத்துருவிடத்துல. சத்துருவான இந்த பூமியில அதை பிடிங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு இஷ்டமானதை கொடுக்குறான், அவனுக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்குறான். இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். பிள்ளைகள் சரியா கையாளாதனால சத்துருப்பு கையாள ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடுச்சு. இப்போ இந்த ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு எப்படி நான் வாக்குத்தத்தம் பண்ணினோ அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படிதான் அவன் சிலுவையில சில காரியங்கள் செய்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் நமக்கு தர அவர் ஆவலா இருக்கிறார். என்ன அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? நீ விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். நீ விசுவாசிக்க வேணும். என் சுய பலத்தினால நான் சம்பாதிச்சு வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத. அது சுயநீதி. கர்த்தருடைய நீதிக்குள்ள வந்தா அவர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தர் என்னை பணக்காரா ஆக்கினா அது அவருடைய சித்தம், இல்லனாலும் பரவாயில்ல நான் மன நிறைவோடு வாழ்வு சொல்லி போதுன்ற மனப்பக்குவத்தோடு அவர் சமூகத்தில் நீ வந்தனா, அவர் மேல் விசுவாசத்தை வைத்து வந்தனா அந்த ஆசீர்வாதத்தை உன் தலைமையில வைப்பாராங்க. அதெல்லாம் ஒரு வாஞ்சியை அவர் நிறைவேற்ற மாட்டார். அவர் புரிஞ்சுங்க, அதுல என்ன ஆழம் இருக்குது நமக்கு வெளிப்படுத்துவார், அதுல என்ன தவறு இருக்குது வெளிப்படுத்துவார். அதை வெளிப்படுத்தி தன் பிள்ளைகளை சீர்படுத்தி சிறப்படுத்தி உயர்த்துவார் ஆண்டவர். அதுதான் மேய்ப்பனுடைய போல வச்சிருக்கிறார். இப்படி தட்டுறது தலையிலே ஒரு பொருள். உண்மையா ஆண்டவர் இங்க இருக்கிறா இல்லையா? ஆமா, அவர் தடி மட்டும் உங்க கண்ணு தெரிஞ்சு வச்சுக்க, ஒண்ணு வச்சாரு பண்ணுங்க. அடுத்த வாரம் போறப்பா வந்து அடிக்கிறாரு. ஆண்டவர் அடிக்கிறா மாட்டார், அன்பதா இருப்பார். அன்பதா இருப்பார். அவர் வார்த்தை தான் நம்ம இருதயத்தில் கிரியை செய்யும். அவர் சிரிச்ச குழம்பதா இருக்கிறார். ஆனா பேசுகிற வார்த்தை நம்ம இருதயத்தையே புரட்டி போட்டுரும். கல்லா இருந்தா உடைச்சிடும், சதைகளா இருந்தா ஏற்றுக்கொள்ளும், நல்ல நிலமா இருந்தா வேலை செய்யும். அல்லேலூயா. நீ எந்த நிலமா இருக்கு அதே மாதிரி வேலை செய்வார். அப்ப அந்த சிலுவையில ஜெயம் எடுத்த அந்த ரட்சிப்பு, அது அதோட கூட என்ன வருது, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் வருது. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர அவர் ஆவலா இருக்கிறார். நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், அடுத்தது நான் அடுத்த கட்டத்துக்கு போனேன்னா அவர் மேல் விசுவாசம் வைத்து ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயம் எனக்கு தருவார். அது மேல அதிக நாட்டம் இல்லாம கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்தோடு வாழணும், அவர் அதை கொடுப்பார். இவை எல்லாம் கூட உனக்கு கொடுக்க சொன்னார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதிகளை தேடுங்க, பின்பு இவை எல்லாம் உனக்கு கூட கொடுக்க போறேன்னா அதுக்கு வார்த்தை இதுதான். நீ தேவனை சார்ந்த அவர் மேல் விசுவாசத்தை வைத்து பணத்திற்காக வராம அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக மேன்மை பாராட்டி வந்து நின்னா அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஒரு காலம் நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன், எல்லா நேரத்திலும் தலையை உயர்த்துவார். பெருமையான பொண்ணு பையன் இல்லைன்னு ஆண்டவர் எல்லார் மத்தியிலையும் உன்னை குறித்து உயரா பேச வைப்பார். அல்லையா? ஆதியாகமம் புஸ்தகத்துல பார்த்தா 12:2-3 வாசிக்காதீங்க. அதுல ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசின வார்த்தைகள் அது. ரெண்டாவது மூணாவது என்ன சொல்றேன்னா, உன்னை சபிக்கிறவர்கள் நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லையா? நீ தேவனை விசுவாசித்து பாரு வைராக்கியமா. எல்லா சூழ்நிலையும் அவர் தான், என் குடும்பம் எல்லாம் அவருக்காக தான் இருக்கும். என் குடும்பம் இல்ல, என் கையின் பிரயாசமா அவர் நாடி தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் அவர் நாடியே இருப்பேன். நீங்க அவங்க விசுவாசமா இருந்து பாரு, உன்னை சபிக்கிறவர்களை அவர் சபிக்கார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ தேவ சாயலா நீ மாறுவ. பரிசுத்தம் உனக்கு வந்துருச்சு. அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறார் அதே போல நீ பரிசுத்தமா வந்ததுனால கர்த்தர் உனக்காக வைராக்கியமா கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இந்த போராட்டத்துக்குள்ள நம்ம வரணும், விசுவாசத்துல வரணும், பலன் அடையணும். விசுவாசம் குன்றி போகும்படி செய்வான். எல்லாத்துக்கும் அழுதுக்கு முட்டிக்கணும் மோதியில என்ன உன்னோட கஷ்டம்? மனுஷனுக்கு உண்டான பாடுகள் தானே உனக்கு வருது, வேற என்ன வருது? ஆனா என்னை வழிநடத்தி என்ன ரட்சிப்பில கொண்டு வந்தவருக்கு இந்த உலகத்தையே பாடாய் வந்தது, அதுவே நீதி, அதுல ஜெயம் எடுத்தாரு. அதை பெருசா நினைச்சுக்கணும். நினைச்சிட்டு கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு, என் அழுகைக்கு என் கண்ணீருக்கு பதில் தருவா சொல்லிட்டு நீ அவரிடத்துல ஜெபம் பண்ணி விட்டுட்டு விசுவாசமா கர்த்தர் அப்படியே சூழ்நிலை மாற்றாரா இல்லையா பாரு. கர்த்தர் உன் தலையை உயர்த்துறாரா இல்லையா பாரு. நீ வெக்கப்பட்டு போகாம இருக்க அவனுக்கு உதவி செய்யறாரா இல்லையா பாரு. உனக்கு ஞானத்தை கொடுக்கிறாரா இல்லையா பாரு. உன்னை உயர்த்துகிறாரா பாரு. அவர் மேல் விசுவாசம் கொண்டு நான் ஜெபித்து அந்த ஜெபத்துக்குரிய பதில நான் அவர் கையை கிரியினாலே பார்க்கணும். எப்படி இப்ப ஒருத்தங்கிட்ட போய் பணம் கேட்குங்க, பணம் கொடுங்க அப்படிங்க, அவர் சரி அப்படின்ட்டு அதே வார்த்தை அவர் திரும்பி சொல்ல பணம் கொடுங்க அப்படின்னு. எப்படி இருக்கும்? நாங்க நான் கேட்கறேன், நீங்களும் அப்படியே சொல்றீங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்க அப்படின்னா நான் பணம் கொடுங்க கேட்டா அவர் கையை கிரியினால் எடுத்து கொடுக்கணும். அப்பதானே அது அவரும் அந்த வார்த்தையில சொன்னா நம் தேவன் அப்படிதான். நீ ஜெபம் பண்ணி வச்சுனா அந்த ஜெபத்துக்கு அவர் கையின் கிரியினால் பலன் கிடைக்கும். விசுவாசிக்கணும். அவர் கரம் சும்மா இருக்காது, அவர் கரம் சும்மா இருக்காது. நான் ஜெபம் செஞ்சுட்டேன், அந்த ஜெபத்துக்கு பதில் தரப்படி இறங்கி இருக்கோம். அந்த கரம் கிரியை நிச்சயம் செய்யும். அதுதான் அவர் ஆண்டவர் சொல்றாரு, என் கரங்களுக்கு கட்டளை கொடுங்க நான் அதை செய்து முடிப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கே கட்டளை கொடுக்கும்படி உங்கள் மேல அவர் பிரியமா இருக்கிறாரு. அந்த பிரியத்தை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அதற்காக நான் என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் காட்டிலும் அவர் மேல் பற்றுதல், அவரை விசுவாசித்து வாழ்ந்து அவர் இருக்கிற பரிசுத்தம் மூலம் நான் பரிசுத்தம் அடைய நான் ஒவ்வொரு நாளும் அவரோட அவன் பக்கம் வந்தா போதும். அவர் பார்த்துப்பார் மீதி எல்லாத்தையும். இது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. சும்மா உட்காந்து தேவ சமூகத்துல காலையில இருந்து நைட்டு வரல உட்காந்தாலும் கர்த்தர் உங்களை சோறு தான் விட்ட மாட்டாரு. எரியா பாரு எங்கேயோ போய் உட்காந்தான்,
காட்டல. அவனுக்கு தெரியும் தேவன் விசுவாசிக்கிற அவர் எனக்கு எல்லாமே தர வல்லவர். அவன் எங்க போய் காட்டுல உட்காந்து, ஆனா எங்க மொழியில இருந்தாலும் இங்க இருந்து காலத்தை கொண்டு அவருக்கு போஷித்தார். எங்க இருந்தாலும் உனக்கு போஷன் நிச்சயம் உண்டு, சாப்பாடு நிச்சயம் உண்டு, உனக்கு தங்க இடம் நிச்சயம் உண்டு, உனக்கு உடைகள் நிச்சயம் உண்டு. நீ ஆனா கர்த்தர் மேல் பற்றுதோடு விசுவாசத்தோடு இருந்தா பரமபிதா கருத்துல இருந்து போற அந்த ஆசீர்வாதம் எல்லாம். இது என் கருத்துல இருந்து நான் சம்பளம் வாங்கி வாங்குறது இல்ல, பரமபிதா கருத்துல இருந்து அந்த ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தான் சிலுவையில் இருந்து கொடுத்த ஜெயமான ஆசீர்வாதம். இப்ப நான் ஒரு வேலையை தேடி போறேன், அந்த வேலைக்குரிய காரியங்களை நான் படிக்கணும், நான் செய்யணும், நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே சர்வீஸ் கூட வராம, தேவன் கொடுக்குற இடத்தை கூட கொடுக்காம நான் படிப்பிலே இருக்கிறேன், நான் அப்படியே பண்றேன், நான் போனோம் இன்டர்வியூ போனோம், அதை பண்ணணும் இதை பண்ணணும், நான் போய் உக்காஞ்சேன்னா அது என்னோட ஜெயம் தான் கிடையாது. கர்த்தர் ஜெயத்தை தர மாட்டார். கர்த்தர் ஜெயம் கொடுக்கணும்னா அவர் சமூகத்தை முக்கியமா நினைச்சு அவர் மேல் விசுவாசம் வைத்து நான் கொஞ்சம் பார்த்தாலும் கர்த்தர் எனக்கு ஞானத்தை தருவார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் செய்வார். அங்க போனா மனுஷ தெய்வங்களை உண்டு பண்ணுவார், இங்க போனா மனுஷ தெய்வங்களை உண்டு பண்ணுவார் சொல்லி 4 வார்த்தை ஜெபம் பண்ணி கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்கு பயந்து நீ நடந்து பாரு, உயர்வான பதவியை உனக்கு கிடைக்கும். கர்த்தர் அங்க ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். ஆண்டவர் அல்லேலூயா. அந்த பதவிக்கு அந்த மேனேஜர் உலகத்தான அவன் தேடி இருப்பான், ஆளே இல்லையே கர்த்தர் உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்துவார். இவன் தான்டா சரியான ஆளு, இவன் தான்டா சரியான ஆளுன்னு சொல்லி அங்க புறஜாதி உன்னை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாக்கலையா, வாசிக்கலையா? புறஜாதி அவங்க தேசத்துல தான், அவங்க விக்கிரக வழிபடுற தேசத்துல தான் அவன் தனி மனுஷனா இருந்து தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இயேசுவை பண்ணிட்டாரு, பிதாவை வணங்கினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய விசுவாசம் தான் நமக்கு உயர்வை தரும். சொல்லுங்க, கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் தான் நமக்கு உயர்வை தரும். சொல்லுங்க, நல்லா இருதய ஆழ்த்தம் சொல்லுங்க. இருதய விசுவாசிக்குது. இப்ப அறிக்கிறது ரட்சிப்பு, அறிக்கிறது. ஆமா, சொல்லுங்க. உனக்கு உயர்வு தரும், ஆசீர்வதிக்கும். சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கணும்? அவர் மேல் வைக்கிற விசுவாசம் தான் என்ன ஆசீர்வதிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சுகத்தை தரும். மத்தேயு 9:20-22 வாசிங்க. அந்த பெரும்பாடு உள்ள சரி வாசிக்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீயானவள் சுகத்திற்காக ஓடி வருகிறார். வருஷ கணக்குல மாதவிடால் அவசரப்பட்டு எல்லாவற்றையும் செலவழித்து எல்லாம் பணம் ஹாஸ்பிட்டல், எந்தெந்த ஹாஸ்பிட்டல் யார் சொல்றாங்களோ எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்தாச்சு, எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு, எல்லா பணத்தையும் செலவழிச்சாச்சு. இப்ப ஒண்ணுமே இல்லை. ஆனா அவைகளை காட்டிலும் ஒரு காரியம் அந்த மாதிரி தெரியுது. என்னது? இயேசு வரா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இவை எல்லாம் பணத்தை காட்டிலும் மனுஷர்களை காட்டிலும் எல்லாத்தையும் காட்டிலும் அந்த விசுவாசம் வந்தது பாருங்க. அதுதான் பெரியது. அதுதான் நான் போய் அவரை தொட்டா கூட அந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க. பணம் ஏமாத்திரம் ஆயிடுச்சு பாருங்க. அங்க ஒரு ஜெயத்தை அவர் கொடுத்தாங்க. விசுவாசத்தின் பலன் அதுதான். விசுவாசத்திலே பலன் அதுதான். நான் எதை நோக்கி போறேனோ அந்த இடத்துல ஒரு விசுவாசம் வைத்தனா அங்க எனக்கு அது பலனா இருக்கும், அது எனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப அந்த மகள் எல்லா பணத்தை நம்பி வைத்தியரை நம்பி ஓடி முடிஞ்சு போச்சு. இப்போ அவகிட்ட இருக்கிறது வல்லமையா இருக்கிற ஒரு விசுவாசம். இயேசு வரான்னு நான் போய் தொடுவேன், நிச்சய சுகம் எனக்கு உண்டாகும் சொல்லி விசுவாசத்தோடு வந்து தொடும் போது அங்க சுகம் உண்டாச்சு. அல்லேலூயா. எனக்கு வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, அது மேன்மை பாராட்டாது. நான் போய் வஸ்திரத்தை தொடணும், நான் ஆலயத்துக்கு போகணும், இல்ல தேவ சமூகத்துல உட்காரணும், அப்பதான் எனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோடு அந்த வைராக்கிய மேல விசுவாசத்தை கொண்டு வந்து நிறுத்தீங்கன்னா கர்த்தரோட வஸ்திரம் உங்களுக்கு முன்பாக இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க தொட தேவல, அந்த வஸ்திரத்தினால ஆண்டவர் உங்களை மூடிடுவார். சொல்ல சத்தமா ஆமென். இந்த ஆமென் அல்லேலூயா சொல்றது மைதி காட்டுல அதிகமா வரும். அப்பதான் சபை வீழ்ச்சி தூங்காம வீழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் மட்டும் பேசினா சபை தூங்கி இருக்குன்னு அர்த்தம். சபை நீ அல்லேலூயா ஆமென் சொன்னதான் அங்க ஆவியானவர் நல்ல ஒரு பிரசரமாய் உனக்குள்ள இறங்குவார், உனக்குள்ள மகிமைப்படுவார். அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா யாத்திராகம புஸ்தகம் 5:15 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு இப்படி செய்கிறது என்ன? அல்லேலூயா. சரி, அந்த வசனத்தை கொடுங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 17:12-14 வாசிக்காதீங்க. குஷ்டரோகி, 10 குஷ்டரோகி. இது நான் உங்களுக்கு இந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க. வீட்டுல போய் வாசிங்க. வீட்டுல போய் வாசிட்டு பாருங்க அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரோட விசுவாசம். 10 குஷ்டரோகி, 10 குஷ்டரோகியும் ஆண்டவர் இடத்துல வராங்க. முதல்ல குரல் கொடுக்குறாங்க, ஐயரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் போயிட்டு இருக்காரு. திரும்பி பார்த்தோம் இயேசுவே அப்படின்றாங்க. அப்ப திரும்பி பார்த்தோம் அவங்க. அப்ப அந்த காலத்துல குஷ்டரோகிலாம் தூரமா தான் நிற்கும். எப்படின்னா அது ஒரு சாபமான ஒரு வியாதி. குஷ்டரோகம் வந்துச்சுன்னா
ஊருக்கு வெளியே தான் அவனுக்கு. யாரும் சாப்பாடு கொடுக்கூடாது, தண்ணி கொடுக்கூடாது. ஊருக்கு வெளியே தான் அவன் சாவரவர்கள் அவன் செத்து அவன் அடக்கமானோட யாரும் வர மாட்டாங்க. அவங்க பாவப்பட்ட ஜனம் சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. கொஞ்சம் தூரம் இவங்க ஊருக்கு வெளியே நடந்து போகும்போது அங்க இருக்கிற குஷ்டரோகிகள் ஓடி வராங்க. 10 பேர் ஐயரே கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்து யாருன்னு பார்த்தா 10 பேர் தூரமா நின்று, நாங்கள் குஷ்டரோகத்தினால் வேதனைப்படுகிறோம், எங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சுகமாச்சு போ அப்படின்லாம் சொல்லல. தொட்டுலாம் சுகமா இல்ல. முதல்ல சுகமா குஷ்டரோகி சுகமான ஆசிரியர்களை காட்டணுமா, அதுக்கு தேவையான காணிக்கை செலுத்தணுமா பழைய ஏற்பாடு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சுகமாச்சுன்னு சொல்லல, உன்னை தொட்டு சுகமாக்கல, நீ போய் ஆசிரியத்தை காண்பிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இவங்க 10 பேரும் விசுவாசித்து போனாங்க பாரு, அங்கதான் சுகம். 10 பேர் விசுவாசித்து ஆசாரியத்துல காமிக்க போனாங்க பாருங்க. குஷ்டரோகியோட தான் இருக்கிறாங்க. இவங்களோட நினைப்பு எப்படின்னா, நான் போய் ஆசாரியத்துல காமிப்பேன், எனக்கு சுகமாயிடுச்சு காமிப்பேன் சொல்லிட்டு போறாங்க. போற வழியிலே சுகம் உண்டானது. அந்த விசுவாசம். இப்ப வார்த்தையை சுமந்து நீ வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனா வீட்டுல போனா இருக்கிற கவலையை கொண்டு வந்து வார்த்தையை நெருக்கி கொண்டு கூடாது. வீட்டு கவலையை காட்டிலும் தேவன் மேல் விசுவாசம் அதிகமா இருக்கணும். வீட்டு தேவைகளை காட்டிலும் தேவன் மேல் விசுவாசம் அதிகமா இருக்கணும். வீட்டு சண்டைகளை காட்டிலும் தேவன் மேல் அதிகமா பற்று இருக்கணும். அப்ப வீட்டு சண்டை அதிகமா வந்தா தேவன் மேல் பற்று இருந்தா அங்க சண்டை இருக்காது. அங்க சண்டையா இருக்காது, சமாதானம் இருக்கும். அப்போ குடும்பத்துல போகும்போது புறஜாதியோட நம்ம கலவும் போது நம்மளுடைய விசுவாசம் குறைவில்லாமல் இருக்கணும். இங்க இருந்து போகும்போது நான் ஜெபங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் தர போகிறார். நான் ஜெபிக்க போறேன், அவர் கரத்தினால செய்ய போறார். நான் ஜெபிக்க போறேன், அவர் ஆக்கினியா இறங்க போறாரு. நான் ஜெபிக்க போறேன், நிச்சயம் அதை மாற்றிடுவாரு. நான் ஜெபிக்க போற இந்த காரியத்தை எனக்கு கதவை திறந்து விடுவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாச கருணோடு போனோம். அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போனோம். அந்த வார்த்தையை சுமந்து போய் நீங்க வீட்டுல இருக்கும் போதே வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா தந்திரமும் வேலைக்கு போயிடும். அல்லேலூயா. ஒரு நெருக்கிற எல்லா வேதனைகளும் நீங்கி போயிடும். ஒரு வேதனைப்படுத்துகிற விளைவுகள் எல்லாம் நீங்கி போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே, அவரை விசுவாசிப்பதே அவருடைய பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா. விசுவாசித்தால் என்னென்ன நடக்குது? ஆசீர்வாதம் வருது, சுகம் வருது. அவரை விசுவாசித்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பெரிய விஷயமே இல்ல. ஏன்னா இவையெல்லாம் உண்டாக்குற தேவனே என் கூட இருக்கிறாரு. அப்ப ஏன் அதுக்காக நான் கஷ்டப்படணும்? பழைய ஏற்பாடுல பார்த்தா இயற்கையெல்லாம் வணங்குவாங்க, கண்டதெல்லாம் வணங்கிட்டு இருப்பாங்க. இப்போ தேவன் நமக்கு வெளிப்பட்டாரு. தேவன் நமக்கு வெளிப்பட்டாரு. இவர்தான் தேவன் நமக்கு அடையாளம் வந்துச்சு. இவர்தான் நம்ம பரிசுத்தமாக்கணும் தெரிஞ்சுட்டோம். இனி நம்ம ஏன் குந்தி நடக்கணும்? ஃபுல்லா விசுவாசத்தை அவர் மேல வச்சுக்குவோம். அவரே சார்ந்து வாழ்வோம். அவர் ஜீவனோடு இருக்கிறாரு, அவர் மகிமையோடு இருக்கிறாரு. நம்ம பேசுனா அவர் கேட்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ண பதில் தராரு. சில நேரங்களில் சத்துருவானம் என்ன பண்ணுவான், நீ ஜெபம் பண்ணா அவர் செய்ய மாட்டாரு, ஏன்னா அவர் இல்லை கேட்கும். உங்க எழுதிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணா எங்கே கேட்க போகுது, நான் ஜெபம் பண்ணா அவர் விசுவாசத்தை கொண்டு வருவான். அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்போதும் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுங்க, அவன் வெக்கப்பட்டு போயிடுவான். இந்த வார்த்தையை சொல்லும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நினைக்கிறேன் ஜெபம் பண்ண என்ன நடக்க போது நினைக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்ல யார் உள்ள பிசாசு எங்க இருக்குது? பிசாசு வெளியே இல்லை, உனக்குள்ளேயே தான் இருக்குது. உன் சிந்தையை பிடிச்சிட்டு இருக்கான். அவன் அவிசுவாசத்தை வெளியே போட்டு எரியணும். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் மட்டும் உண்டோ? எதுவுமே இல்லையா? அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அப்ப செய்யணும்னா அவர் மேல் விசுவாசம் வைத்தார், அவர் எனக்கு செய்து முடிப்பார். அவர் எனக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. சொந்த குமாரனை நமக்காக அடிக்க கொடுத்தவர். உன் விண்ணப்பத்தை அவர் கேட்க மாட்டாரா? உனக்காக இறங்கி வர மாட்டாரா? உண்மையா நீ அவர் தகப்பனா ஏற்றுக்கொண்டேனா? பரமபிதா அருள்கிற ஈவுகள் அதிக நிச்சயமா அதிகமா இருக்கும். நம்ம மாம்சத்துல இருக்கிற தகப்பன் நம்ம சம்பாதிச்சா புரியும் போவாரு, நம்ம சம்பாதிச்சா புரியும் போவாரு. ஆனா அவரும் நமக்கு கொடுக்க ஆவலா இருக்கிறார். நீ எவைகளை கேட்கிறாய் அவனை கொடுக்க ஆவலா இருக்கிறார். நன்மையானது கேட்கிற நல்ல ஈவுகளை தருவார். நீ தேவையில்லாதான் கேட்கக்கூடாது, தேவையில்லாதான் கேட்கக்கூடாது. பக்கத்து வீட்டுல டிவி வாங்கிட்டாங்க, நான் வாங்கணும் ஆண்டவரே, நான் வாங்கணும் ஆண்டவரே. பக்கத்து வீட்டுல ஏசி போட்டாங்க, நான் வாங்கணும். இது போறாம, இது நானும் கேட்கறதுல நாங்க உள்ளுக்குள்ள போறாம இருக்கு. உண்மை அதுதான். அந்த போராமைக்கு எதிரியா இருக்கிறது ஆண்டவர். அந்த போராமை நம்ம விட்டு அவங்க எதெல்லாம் வாங்கி போட்டு எதெல்லாம் பண்ணிட்டோம், ஏசி வேணுமா, டிவி வேணுமா, கர்த்தருக்கு நினைச்சா அந்த வீட்டுக்குள்ள வரும் அப்படின்ற மனப்பக்குவத்தோட அவர் மேல் விசுவாசத்தோடு வாழ்ந்துமானால் நீ அப்படி சொல்லி பார்த்தனா அடுத்த வினாடி உங்க வீட்டுக்கு அதெல்லாம் வரும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஒரு விஷயம் மட்டும் நீங்க இறுதி ஆழத்துல சொல்லி பாருங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் தான். இதை மட்டும் சொல்லி பாருங்க. அவர் என்ன நினைக்கணுமா, என் பொண்ணு கேட்டுச்சு, என் சித்தத்தை கேட்குது, கொடுத்துருவாரு. எல்லாத்தையும் கேட்டு உமக்கு சித்தமானா கொடுங்கப்பா, ஆனா உமக்கு சித்தமானா கொடுங்கப்பா சொல்லி வாங்கிக்கலாம். அவர் சொன்னாரு பாஸ்டர், அதுக்கு சும்மா கேட்டு பார்ப்போம் வராங்க. அப்படி கேட்டோம்னா அவர் உள்ள தீரி அறிகிறவரா இருக்கிறாரு. உங்க இருதயத்தை அவர் பாக்குறாரு. புஷு ஆயிடும், உங்க ஜபனா காத்து விட்ட டிவி பேர் புஷு கூடும், உனக்கு புரிஞ்சிடலாம் ஆயிடும். உண்மையா சொல்லணும், அது மேல எனக்கு ஆசை இல்லப்பா, ஆனாலும் உமக்கு சித்தமானா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உனக்கு அதிக ஈவுகளை அவர் அருள் செய்வார். நல்ல தகப்பன் நமக்கு உண்டு, நல்ல வழி நடத்த மேய்ப்ப நமக்கு உண்டு.
நல்ல ஐடியாக்களை கொடுக்க, நல்ல எண்ணங்களை கொடுக்க ஆவியானவர் நமக்கு உண்டு. இவைகளை காட்டில நமக்கு வேற என்ன வேணும்? இவை 3 பேர் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது கர்த்தருடைய சாயலாய் நம்மளை மாற்றுவார். அந்த பரிசுத்தம் நமக்கு வரும். அவர் மேல் விசுவாசம் கொள்ளும் போது கர்த்தருடைய பரிசுத்தத்தை நம்ம மேல் வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் நானா ஓடி போய் தேடுறது அல்ல, நானா போய் சம்பாதிச்சது அல்ல, நானா விரும்பி முழங்கால் பாடிட்டு ஜெபம் பண்ணி ஊந்து கண்டு பெற்றது அல்ல. அவர் கிருபையினால் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்னை தேடி வந்தார். நான் இழந்து போயிருக்கிறேன், தாய் கருவிலே நான் ஆண்டவரை விட்டு வந்துட்டேன் போல இருக்கு. அதனாலதான் என்ன வழியில வந்து பிடிச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் இனி சொல்லிட்டார், என்னை விட்டு விலகுதல்னு சொல்லிட்டாரு. அவர் மேல் விசுவாசத்தோடு எல்லா காரியங்களும் செய்து பரிசுத்தத்தை காட்டுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தரை நீங்க விசுவாசித்தா பாவம் இடத்துல வராது, பாவம் பழைய சுபாவமும் வராது. ஏன்னா ரட்சிப்பு வரும். கர்த்தரை நீங்க விசுவாசித்தா ரட்சிப்பு வரும். அந்த விசுவாசம் எவ்வளவு அளவு இருக்குதா தான் முக்கியம், எவ்வளவு அளவு இருக்குன்னா தான் முக்கியம். ஏன்னா கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தனா, விசுவாசத்தை துவக்கிறவருமாய் முடிக்கிறவருமாய் இருக்கிறவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா அளவில்லாம விசுவாசம் இருக்கும். நான் ஒரு காரியம் சொன்னா அது நடந்துரும், நான் ஒரு காரியம் செய்தா அது நடந்துரும். நான் கையிட்டு செய்யற காரியங்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீதிமானாய் மாற்றிட்டார், அதெல்லாம் ஆசீர்வாதம் வரும். நான் பேசினா ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பலன் அடையுங்க, கர்த்தரை சார்ந்துருங்க, அவர் மேல் விசுவாசம் வைங்க. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தமா இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார், என் மேல் விசுவாசமா இருங்க. விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான், செத்து போக மாட்டான். என்னை விசுவாசி, நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன், நான் உன்னை நீதிமானாய் மாற்றி என் சமூகத்தில் பிழைத்திருக்கபடி நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. பிழைத்திருக்கணும்னா அவரை விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசி? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தேன் பண்ணேன் அப்படின்னு, ஆனா தப்பு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணினா குறை உள்ள விசுவாசம் இருக்குது. இப்போ நீங்க வீட்டுக்கு போகும்போது நான் ஜெபித்தனா அவர் கரம் இறங்கி செய்யும், நான் ஜெபித்தனா அவர் கரம் இறங்கி செய்யும், நான் ஜெபித்தனா காயப்பட்ட கரம் இறங்கி செய்யும். கரங்களுக்கு கட்டளையிடும்படியான விசுவாசம் இருக்கிறது. நான் ஜெயம் கொள்ளுவேன், நான் ஜெயம் எடுப்பேன். எந்த மனுஷனும் எனக்கு விரோதமா நிற்க முடியாது, எந்த சத்துருவும் எனக்கு விரோதமா இருக்க முடியாது. நான் ஜெபித்தனால் என் தேவனுடைய கரமே இறங்கி அதை செய்யும். விசுவாசம் பலனா இருக்கணும், பலனா இருக்கணும். மாம்ச பலன் அதிகமா இருந்தா அந்த விசுவாசம் கம்மியாகும். ஜெபம் கூட பண்ண வராது, ஜெபம் கூட. ஆமா, தேவ பிள்ளைகளே, நம்ம நினைவு, நம்ம செயல்பாடு, நம்ம காண்கிறது எல்லாம் நம்மளுடைய சுய நீதி. அதை தூக்கி எரிஞ்சிட்டு தேவ நீதிக்காக பிரயாசப்படுவோம். இந்த உலகம் பாவத்தினால விழுந்துள்ளது, அதுல நானும் இருந்தேன். உலகத்தையே பரிசுத்தமாக்கிற தேவன், என்னையும் பரிசுத்தமாக்கிற தேவன், எனக்காக உயிரோடு எழுதி எப்படிவே இருக்கிற தேவனுக்காக நான் விசுவாசத்தோடு வாழ்வேன், அவரையே முன்னிறுத்தி வாழ்வேன். அதுதான் தேவனுடைய நீதி. அந்த நீதிக்காக பிரயாசப்படுவேன். எந்த நீதிக்காக பிரயாசப்படுவேன்? பாவம் இனி எனக்குள்ளே வராது, நான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவேன், அவருடைய விசுவாசத்தோடு வாழ்வேன். இதுதான் என் வாழ்க்கையா இருக்கு. என் வாழ்க்கை மாத்திரம் இல்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கை, என் பிள்ளைகள் எல்லாம் இனி வரும் சன்னதிகள் எல்லாம் தேவனுக்கு பயந்து விசுவாசித்து வாழும். வைராக்கியத்தோடு நீங்க செயல்படுங்க. அந்நிய பாஷையினால பேசுங்க, அந்நிய பாஷையினால அப்படியே கண்களை மூடி நல்லா உள்ள இருக்கிற அனல் மூட்டி எழுதுங்க, அனல் மூட்டி எழுதுங்க. அல்லேலூயா. அப்படியே எழுதுங்க, எழுதுங்க. கர்த்தர் உங்கள் பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் உங்கள் பிரியமாக இருக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். அல்லேலூயா. அந்நிய பாஷையினால நீ எவ்வளவு உயரமா இருக்கிறியோ அதை காட்டில கொஞ்சம் உயரமாகும் பக்கத்துல ஒரு மனுஷனை போல நின்று கொண்டிருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறார்னா, வெண் வஸ்திரம் தரித்தவராய் மகிமையில உறைந்த பனியை போல உன் வலது பரிட்சத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். உன் நினைவெல்லாம் அங்க விசுவாசத்தோடு பாரு, அங்க விசுவாசத்தோடு பாரு. உன் வலது கையை அவர் பிடித்திருக்கிறாரு. அவர், நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நீ என்னை விட்டு விலகி ஓடாதே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அவரை உணரு, அவரை உணரு. பக்கத்தில் நிற்கிறவரை நீ உணரு, அவரை உணர்ந்து கொள். எல்லாத்தையும் ஒப்புக்கொடு. உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உண்மையா ஒப்புக்கொடு. உன் இருதயத்தை கூட ஒப்புக்கொடு. உன் சுய நீதி ஒன்று இராதபடி கர்த்தருடைய நீதியில நான் வாழணும், கர்த்தருடைய நீதியில வாழணும். என்னை பாரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பாரா இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே சொல்லமா நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், என்றும் இன்பம், என்றென்றும் இன்பம் அல்லவா.
நடந்திடும் போதினிலே அங்கேயும் சூரியனும் பாறையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கேயும் சூரியனும் பாறையிலே எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா சொல்லுமா எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா இயேசு இருக்கின்ற போது வாயில் திறந்து பாடுங்க அந்த சுற்றி ஒரு பிரகாசமான ஒளி இருக்கு எஸ் இயேசு இருக்கின்ற போது வாழிலே துளைகள் என்பதே என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனையாகியதா என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனையாகியதா என்னுள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுவே என்னுள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுவே இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் நின்றதிலே இயேசு இருக்கின்ற போது இந்த கனவுகள் இருக்கிற நிந்தைகள் நீங்கி சத்தில் பிடிக்க பார்க்கிற தேவனுடைய வசனத்தை பிடிக்காதபடி சுய நீதிகள் எல்லாம் சுத்தரிக்கப்பட்டு மாணவர்களை பிடிகள் அகற்று போகணும் தேவனுடைய வல்ல கரம் ஒரு விடுதலை கட்டளையிடும் ஒரு மகிமையை கட்டளையிடும் பாதுகாப்பு இந்த வசனம் கிரிய செய்யும் வார்த்தையால் கிரிய செய்யட்டும் தேவ மகிமை தேவ பலமை இதயத்தில் நம்முடைய செய்வதற்காக